கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் நாகும் 1 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம 3 காரியங்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, இரண்டாவதாக, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அதாவது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆபத்து நாட்களில், இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர் நமக்கு அரணான கோட்டையாக, கேடகமாக இருக்கிறார். கடைசியாக, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் கர்த்தரை நம்பி இருக்கிறோம் என்று அவர் முதலாவது அறிந்து வைத்திருக்கிறார். அதிநிமித்தமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் இக்கட்டான சூழ்நிலைகள், பிசாசின் மூலமாக சில ஆபத்தான சூழ்நிலைகளில் நாம் சிக்கிக் கொள்ளும் பொழுது கூட கர்த்தர் நம்மை விடுவித்து நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது இக்கட்டான சூழ்நிலைகள்ல, ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறீங்களா? யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையில் இருந்து எப்படி வெளியே வருவது என்று சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். உங்களுடைய இக்கட்டு நாட்களில் அவர் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருந்து உங்களை விடுவித்து காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆபத்தான சூழ்நிலைகளில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்முடைய பலன் குறுகுகிறது. பிரியமானவர்களே, பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்தை கொண்டு வருவதே நம்முடைய பலன் குறுகி போவதற்கு, நாம் சோர்ந்து போவதற்கு, நாம் கர்த்தரை விட்டு வழி விலகுவதற்கு. அப்போ பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க கவனமா இதை கேளுங்க. நீங்க எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தரை விட்டு பிரியாதவர்களாய், அவர் மேல் விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் வைத்த அன்பை விட்டு உங்களை பிரிக்க மாட்டாதென்று நீங்கள் நிச்சயம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பவுல் அவருடைய வாழ்க்கையில் இதை அவர் நிச்சயமாக வைத்திருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பை விட்டு ஒன்றும் இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக சிற்றின்பங்கள், இந்த உலக பாடுகள் எதுவும் என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று தீர்மானமாக கூறினதை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்று கூட பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. உங்களுடைய ஆபத்து காலத்தில் கூட நீங்கள் கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து உங்கள் பலன் குறுகி போகாதவாறு, நீங்கள் சோர்ந்து போகாதவாறு விசுவாசத்தில் தரித்திருக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். 50வது சங்கீதம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனம் நம்ம அநேக பேருக்கு தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய ஆபத்து காலத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் என்ன செய்வீர்களாம்? அவர் செய்த நன்மை நிமித்தமாக, உங்களை விடுவித்தது நிமித்தமாக அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்களாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா கவனிச்சிங்கன்னா இதுல 2 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நீங்க ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிறீங்க, உடனடியாக அவர் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறார். இரண்டாவதாக, நீங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்க முதல் பகுதியில உள்ள காரியத்தை நீங்கள் கிரியை நிமித்தமாக, அதாவது நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கான விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டு, இரண்டாவது பகுதியில் நீங்கள் பார்த்தது போல கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய ஆபத்து காலத்தில் நீங்க பிறரை நோக்கி பார்க்க கூடாது, மனிதர்களை நோக்கி பார்க்க கூடாது. நீங்க முதலாவது உங்களுடைய அறையை பூட்டி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள்
நின்று அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்கள் கூக்குரலின் சத்தத்தை கேட்டு உங்களுடைய விண்ணப்பத்திற்கான பதிலை அவர் எளிதில் உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்களுடைய ஆபத்து காலத்தில் அவர் உங்களுக்கு அனுகூலமான துணையாக நின்று உங்களை காத்துக்கொள்வார். தீமையான வழிகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 18வது சங்கீதம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை தாவீது சொல்லுகிறது நாம் அறிந்து கொள்ளலாம். தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தது. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும், அவர் ராஜாவாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகும் சவுலால் அவர் துரத்தப்பட்டார். பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. ஒரு புறம் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம், இன்னொரு புறம் சவுல் துரத்துகிறான். அது மாத்திரமல்ல, அநேக சூழ்ச்சிகளை செய்து அவனை வீழத் தள்ள வேண்டும் என்று சவுல் அவனை பின்தொடர்கிறான். வருடங்கள் செல்லுகிறது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலேயோ அவருக்குள் ஒரு விசுவாசம் வேரூன்றி இருந்தது. அதை இதில் நம்ம அறிந்து கொள்ளலாம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தில் வேரூன்றி நிற்கும் பொழுது உங்களுடைய ஆபத்து நாட்களில் உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு எதிரிட்டு வந்தாலும் கர்த்தரோ உங்களுக்கு ஆதரவாய் இருந்து உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை விடுவித்து காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கண்ணின் மணி போல் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். தீங்கொன்றும் அணுகாதபடிக்கு தீமையிலிருந்து விலக்கி உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கடைசியாக 46வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அனுகூலமான துணையுமானவர் என்றால் நம்முடைய அருகில், அதாவது பக்கத்தில், நம்ம தொடர டிஸ்டன்ஸ்ல, நம்ம ரீச்சபிள் டிஸ்டன்ஸ்ல அவர் இருப்பாரா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை விட்டு விலகாதவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, நீங்க எதை குறித்து நீங்க பயப்படக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில் உங்களை அவர் கைவிடாத தேவனாக அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி செல்லுகிறார். ஹல்லேலூயா. வேத வசனத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது, உங்களுடைய வலது கையை பிடித்து அவர் வழிநடத்தி செல்லுகிறார் என்று. அப்போ பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுக்கு துணையா இருக்கிறாங்கன்னு யோசித்து பாருங்க. நீங்க எமர்ஜென்சி, எனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால் பண்ணீங்கன்னா எவ்வளவு பேர் உங்களுக்காக ஓடி வருவாங்கன்னு யோசித்து பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு நெருக்கமானவங்க பிற தேசத்துல இருக்கலாம், பக்கத்து ஊர்ல இருக்கலாம், இல்லைன்னா நீங்க கூப்பிடுகிற சமயத்துல உங்க ஊர்ல இல்லாம இருக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, உங்களுடைய ஆபத்து காலத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அனுகூலமான துணையாக நின்று உங்களை தீமையிலிருந்து விலக்கி பாதுகாப்பார். சாத்தானின் எல்லா மறைவான கண்ணிகளுக்கும் விலக்கி உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, முதல் பகுதியில பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் நமக்கு அனுகூலமான துணையுமானவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எத்தனையோ காலங்கள்ல நீங்க எவ்வளவோ சோர்வா இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் இன்று வரை ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய பெரிதான கிருபை. உங்களுடைய ஆபத்து காலத்தில் உங்களுக்கே தெரியாமல் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருந்தது நிமித்தமாகவே நீங்கள் இன்றும் பாதுகாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. சாத்தான் எத்தனையோ முறை உங்களை வஞ்சித்து உங்களை வீழத்தள்ள வேண்டும் என்று அவன் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும் பொழுதும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு துணையாக நின்று உங்கள் ஆபத்து காலத்தில் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவித்து உங்களை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நன்றியுடையவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது, நம்ம எதற்கு நன்றியுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், பாவ வாழ்க்கையில் பாவ அடிமைத்தனத்துக்கு நம்ம சிக்கி இருந்த பொழுது கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். இன்று நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய பெரிதான கிருபை. இரண்டாவது, நம்முடைய ஆபத்து காலத்தில் கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையாக நின்று நம்ம கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் அவர் நமக்கு கிருபையாய் இறங்கி
இறங்கி வந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்க இதை ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய ஆபத்து காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருந்து உங்களை விடுவித்து அவர் பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியத்தில் ஒன்று, ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போக கூடாது. அப்பொழுது உங்களுடைய பலன் குறுகி போகிறது. நீங்க உற்சாகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் போய் நீங்கள் செபிக்கிறவர்களாய், விசுவாசத்தில் வேரூன்றி நிற்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நிச்சயமாக அவர் உங்களுக்கு உடனடியாக, அதாவது அனுகூலமான உங்கள் பக்கத்தில் அவர் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஒரு மனதா இணைந்து ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய இக்கட்டு நாட்களில், அதாவது நம்முடைய ஆபத்து நாட்களில் அவர் நமக்கு அரணான கோட்டையாக, நமக்கு அடைக்கலமாக, நம்முடைய பலனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம். அன்பின் பிதாவை அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க தகப்பனே. நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரலோக ராஜா தகப்பனே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக தகப்பனே. எங்களை மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் அப்பா, இனி வரும் நாட்களிலும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களுடைய ஆபத்து நாட்களில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருந்தீரே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. பாவ பழக்கத்துக்கு அடிமையா இருந்த எங்களை அப்பா நீர் மீட்டு கொண்டீர், நீர் காத்து கொண்டீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குமே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் வாஞ்சியுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்று சொன்னீங்கப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீங்க தகப்பனே. ஒரு மனதாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை இன்று நிரப்புங்க தகப்பனே. மன விருப்பங்களை நிறைவேற்றுங்கப்பா. நெடுநாள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. நீர் அற்புதத்தின் தேவன் அல்லவா தகப்பனே. எண்ணற்ற அற்புதங்களை ஆண்டவரை நீங்கள் செய்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதை ஒரு மனதாக விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே, எங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் சந்தித்து ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சியாக எங்களை மாற்றுங்கப்பா. அப்பா, உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மனக்கசப்புகள், குழப்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க தகப்பனே. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது அப்பா இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாங்கன்னா கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு அனுகூலமான துணையாக இப்பொழுதே அப்பா நீர் கூட இருந்து பிள்ளைகளை அப்பா தீமைக்கு விலக்கி ஆண்டவரே பரிசுத்த வழியில் வழிநடத்தி செல்லுங்கப்பா. பிள்ளைகள் இழந்த சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் தக்கதாக இரட்டிப்பான மன மகிழ்ச்சியை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் அநேக தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க தகப்பனே. அப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. உமையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க வெட்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் வாயிலிருந்து சொல் புறவா முன்னே அது என்னவென்று நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இருக்கக்கூடிய எல்லா இருள்களையும் இயேசுவின் நாமத்தால் வெளிச்சமாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு உம்முடைய சுத்தம் செய்ய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக தகப்பனே. புது புது கிருபையினால் நன்மையினால் நீர் நிரப்பி விட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, இனிவரும் நாட்களிலும் கண்மணி போல் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு பிரிவினை நிமித்தமாக இருதய மன சோர்வுகள் இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடுவீராக தகப்பனே. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கமடையாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. இன்னும் அநேக பேர் அப்பா கோர்ட்ல கேஸ் நடந்து கொண்டு அப்பா வாய்தாக்கு இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. கர்த்தருடைய கரம் அப்பா இறங்குவதாகப்பா. அதிகாரிகளின் கண்கள் அப்பா தயவிறக்கத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே. அனுகூலமாக நன்மையாக முடியத்தக்க இயேசுவின் நாமத்தினால் அப்பா கிருபை செய்வீராக தகப்பனே. இன்னும் முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. வியாதியோடு அப்பா படுத்த படுக்கையில் இருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தால்
நாமத்தில் நம்முடைய கரத்தை தொட்டு அப்பா பிள்ளைகளுடைய வலிகள் வேதனைகளை மாற்றி அப்பா சமாதானத்தை கட்டளையிடுங்க, சந்தோஷத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. காண்டா மிருகத்துக்கு ஒற்ற பலனை அப்பா பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இன்னும் அநேக வாலிப பிள்ளைகள் சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிபர்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. சிறு குழந்தைகள் அப்பா உம்மை பற்றி அறிகிற அறிவில் அப்பா வளர இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒரு ஆத்துமா கூட வழி தப்பி போக கூடாதப்பா, முடிய சித்தம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாத்தானின் மறைவான கண்ணிகளுக்கு பிள்ளைகள் சிக்குண்டு சோதிக்கப்படாதபடிக்கு பிள்ளைகளை இயேசுவின் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. பெற்றோர்களை ஆசிர்வதிங்கப்பா, பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகளை அப்பா நல் வழியில் வழி நடத்தி செல்ல பிள்ளைகளை வளர்த்து எடுக்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. அது மாத்திரமல்லப்பா, படிப்பு காரியங்கள், காலேஜ் காரியங்கள், அதோடைய தேவைகள் அப்பா, புக்ஸுகள், மெட்டீரியல்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா வருமானம் இல்லாமல் அப்பா கஷ்டப்படுகிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா அற்புதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. மனிதர்களின் கண்களில் தயவிரக்கத்தை உண்டு பண்ணி பிள்ளைகளுக்கு அனுகூலமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக தகப்பனே. நீரிறக்கத்தின் ஐஸ்வர்யர் அல்லவா தகப்பனே. எங்களுக்காக மனமிறங்கும்படியாய் ஒரு மனதாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்தி செல்லுங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்தட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாத உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஏற்ற வேளையில் குழந்தை செல்வத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதி பாக்கியவதி என்று சொல்லத்தக்கதாக பிள்ளைகளுக்கு மன மகிழ்ச்சியை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இன்னும் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக மனமிறங்கி இந்த இடத்தில் ஆண்டவரே அந்த வேலையை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரோ அதை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக அப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மண்ணென்று நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நான் என்கிறவன் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொன்னது போலப்பா எங்கள் சுயம் சாகட்டும் ஆண்டவரே. மாம்ச சிந்தனைகள் அப்பா, பாவ எண்ணங்கள் அப்பா, பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. முந்தினதை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நீர் புதிதாக்குங்க தகப்பனே. உமக்குள் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ள புதிய சிருஷ்டிக்கான சிந்தனை எங்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றி ஆபத்து காலத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.